ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக சூப்பரான ஒரு சைடிஷ் செய்யலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சாப்பாடு வந்து செய்கிறதுக்கு அரிசி போட்டுவிட்டேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே அரிசி போட்டுட்டு மூடியிருக்கேன். இதில் வந்து ஏற்கனவே நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். சாதம் வந்து நீங்கள் மெல்லிசரிசி சாதம் செய்கிறீங்கன்னா சின்ன சின்ன சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குண்டரிசி சாதமாக இருக்குது அப்படின்னா நல்ல பெரிய சைஸ் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை போட்ட உடனே உருளைக்கிழங்கு போட்டுடணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? அதனால் அதோட கூடவே இந்த மாதிரி வெண்டைக்காயும் தக்காளியையும் நான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்படி ஒரு நம்ம தென்னை ஓலை இருக்கு இல்லைங்களா, அந்த ஓலையோட அந்த குச்சி, அதாவது தொடப்பு குச்சி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு குச்சி எடுத்து நல்லா சுத்தமாக வந்து கழுவிட்டு நான் ஓலையோடு எடுத்து அதை வந்து சீவிட்டு அதில் இந்த மாதிரி சொருவி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். பாதி சாதம் வெந்து வரத்துக்குள்ளேயே வந்து நமக்கு இந்த வெண்டைக்காய் தக்காளி வந்து வெந்துடும். ஆனால் சாதம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து நம்ம கரண்டியை போட்டு தொழவி விட்டு சாதம் செக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து சாதம் வெந்துருச்சுன்னா நம்ம உருளைக்கிழங்கு வெளியில் எடுத்துக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு லேட் ஆகும். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தான் அதுக்கப்புறமா போடணுங்க. அதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அது நல்லா சுத்தமாக கழுவிடணும். ஒரிசாவில் வந்து மோஸ்ட்லி சாதம் செய்யும்போது கண்டிப்பாக 2 3 உருளைக்கிழங்கு போட்டு தான் வேக வைப்பாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வச்சு நம்ம நிறைய விதமான டிஷ் செய்யலாம், சைட் டிஷ் செய்யலாம், குழம்பு செய்யலாம், எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். அதனால் மோஸ்ட்லி தினமும் வந்து இந்த மாதிரி வேக வைப்பாங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, நான் வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் ஏற்கனவே வெண்டைக்காய் தக்காளி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து தோலை உரிச்சது, தக்காளி வந்து அந்த வெந்த தக்காளியை நாளாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெண்டைக்காயை வந்து அடியிலையும் மேலேயும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போது இந்த மசாலா எல்லாமே வந்து தக்காளி வெண்டைக்காய் உருளைக்கிழங்கோட சேர்ந்து வந்துடும். உருளைக்கிழங்கையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்கள், உருளைக்கிழங்கு இப்படி வெட்டும் போது ஈஸியாக வந்துடும். வெண்டைக்காய் வந்து முழுசாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை அப்படியே முழுசாக விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் எண்ணெயில் அப்படியே இருந்த அப்புறமா வெளியே எடுத்து சாப்பிட்டா நல்ல மசாலாவாக சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து மேஷ் பண்ண மாதிரி இந்த மாதிரி செய்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம சைட் டிஷ் மாதிரி சாப்பாட்டில் வந்து வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எது கூட வேணால் சாப்பிட்டுக்கலாம். அதனால் இப்போ இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயோட அந்த மசாலா வெந்து வரட்டும். அதனால் அப்படியே இருக்கட்டும். இப்படி அடியில் வந்து லைட்டாக ஒட்டுச்சுன்னா நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அதில் வந்து நல்ல சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், லைட்டாக பிசு தன்மை இருக்குது. இதில் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வந்து வேக வச்சு செய்கிறதுனால லைட்டாக பிசு தன்மை இருக்கும். உங்களுக்கு வந்து வேணும்னா ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து லைட்டாக வெண்டைக்காயை வதக்கிட்டு கூட அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸு சேர்க்கலாம். இப்போ பாதி எலுமிச்சை பழத்தை நான் வந்து இதில் சேர்க்குறேன். இது வந்து ஜஸ்ட்டு புளிப்புக்காக மட்டும்தான், பிசு தன்மை வந்து போகிறதுக்கு இல்லைங்க, புளிப்பு தன்மை கொடுக்கறதுக்கு தான். தக்காளி வந்து 1 சேர்த்துருக்கேன். ஆனால் இது வந்து இந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தக்காளி, இது புளிப்பு இருக்காது, அதனால நான் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை வேக வைக்கணும். மசாலாலேருந்து எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துருச்சுன்னா சூப்பரான சைட் டிஷ் நமக்கு உடனே ரெடி ஆகிடுச்சுங்க. சாதம் செய்யும்போதே சைட் டிஷ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறையவும் செய்யணுன்னா நீங்கள் தனியாக வேக வச்சு கூட செஞ்சுக்கலாம். சாதமில் செய்யும்போது கம்மியாக வருது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக வருங்க. நன்றி, வணக்கம்.